விடுமுறையை ஒட்டி மக்கள் சுற்றுலா தலங்களுக்கு படையெடுத்துள்ளனர். கொடைக்கானலில் காலை முதலே அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், தொடர் விடுமுறையை ஒட்டி கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவுக்கு உள்ளது? விவரங்கள். நிச்சயமா, அதாவது வருடம் முழுக்கவே கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் தான் கொடைக்கானல். கொடைக்கானலை பொறுத்தவரையில் கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த வகுப்புகள் தேர்வுகள் துவங்கிய முதலிருந்தே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்தே காணப்பட்டது. தற்போது இன்றைய நிலையை பொறுத்தவரையில் 12ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு விடுமுறை துவங்கியுள்ளது. மேலும் இந்த ரமலான் பண்டிகையை ஒட்டி தொடர்ந்து விடுமுறை நாட்கள் இருப்பதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நேற்று மாலையிலிருந்து அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இன்றைய நிலையை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய முக்கிய சுற்றுலா தலங்களான மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், ஏரி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் பயணிக்கக்கூடிய அந்த மலை சாலைகள், சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சாலை, ஏரி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் கூட ஏற்பட்டு இருக்கிறது. மேலும் தொடர்ந்து விடுமுறை நாட்கள் இருக்கும் என்பதால் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அடிப்படை வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மாவட்ட நிர்வாகம் சீரிய முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மேலும் இன்று மாலையில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த ஏரி சாலை பகுதியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.